சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. புல்லட் ரயில் நம் தமிழகத்தில் எந்தெந்த ஊர்கள் வழியாக ஓடும், இதனுடைய கட்டணம் எப்படி இருக்கும், பயண நேரம் என்ன, இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் அதிவேக புல்லட் ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உதாரணம் சொல்லணும்னா ஜப்பான், சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் புல்லட் ரயில் சேவையானது தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. இந்தியாவும் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு விரைவான போக்குவரத்துக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதன்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக புல்லட் ரயில் திட்டம் மும்பைக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடையே தொடங்கப்பட இருக்கு. இதுக்கான பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 508 கிலோமீட்டர் தூரத்தில் முதல் கட்டமா 2027 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயிலானது இயக்கப்பட உள்ளது. 2029க்குள்ள மும்பை அகமதாபாத் இடையே முழுமையான தொலைவுக்கு புல்லட் ரயில் ஓடப் போகிறது. மணிக்கு பல நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய புல்லட் ரயில்கள் பயணத்தை ரொம்பவே எளிமையாக்குகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க தினமும் சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கோ இல்லை ஹைதராபாத்துக்கோ வேலைக்காக போய் வரலாம். மும்பை அகமதாபாத்தை தொடர்ந்து எங்க மாநிலத்துக்கு புல்லட் ரயிலை கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வரிசையில தான் இரண்டாம் கட்டமாக தென்னிந்தியாவுக்கு, குறிப்பா நம் தமிழகத்துக்கு புல்லட் ரயில் திட்டமானது வரப்போகின்றது. சென்னை ஹைதராபாத் இடையே பாருங்க, மொத்தம் இருக்கக்கூடிய தொலைவு 780 கிலோமீட்டர். இந்த 780 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் இயக்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு விட்டது. இதனை தெற்கு மத்திய ரயில்வே தமிழக அரசிடம் சமர்ப்பிச்சிருக்கிறேங்க. அதாவது ஏற்கனவே இந்த புல்லட் ரயிலானது திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு இணங்க இந்த விரிவான திட்ட அறிக்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன மாற்றம் அப்படின்னா, திருப்பதியில் ரயில் நிலையம் அமைவது சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல சென்னையிலிருந்து கூடூர் வழியா ஹைதராபாத்துக்கு போற மாதிரி இந்த வழித்தடமானது திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் திருத்தம் செய்யப்பட்டு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று திருப்பதி வழியாக அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. திருப்பதி நமக்கெல்லாம் தெரியும், உலக அளவில் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலம். அதாவது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகிறார்கள். நம் தமிழகத்தில் இருந்து கூட அந்த வகையில் திருப்பதிக்கு பயணிகள் செல்வது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று திருப்பதியில் நிலையமானது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் பாருங்க, அதாவது சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரெயினில், அதாவது வழக்கமான ரயிலில் போனால் குறைந்தபட்சமாக 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த புல்லட் ரயிலானது அதாவது நடைமுறைக்கு வந்த பிறகு 12 மணி நேர பயணம் என்பது வெறும் 2 மணி நேரம் 20 நிமிடங்களாக குறைய போகின்றது. தமிழகத்தில் 2 இடங்களில் ஸ்டேஷன் அமைதுங்க. ஒன்று சென்னை சென்ட்ரல், மீஞ்சூர் வெளிவட்டச்சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் ஒன்று வரப்போகுது.